என்ன அலமி சமைச்சிட்டு இருக்க காலையில? நம்ம ஒரு ஸ்பெஷல் இடியாப்பம் கோஸ்மல்லி. இடியாப்பமும் கோஸ்மல்லியுமா? காரைக்குடி சைடு தானே ரொம்ப ஃபேமஸ், செட்டிநாடு ஃபேமஸ் இடியாப்பம். எல்லா கல்யாணக்கார வீட்லேயும் ஒரு வேளையாவது கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஆமாம், இட்லிக்கு அடுத்த இடத்த பிடிக்கிறது இந்த இடியாப்பம் தான். வயசானவங்கலேருந்து எல்லாருக்குமே சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிற ஒரு டிஃபன். இப்போ அதுக்கு சைடிஷ் கோஸ்மல்லி. நிறைய இடத்துல வந்து ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் வந்து எக் பாயா அதெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஊர் சைடு வந்து இந்த கோஸ்மல்லி தான் ஃபேமஸ். என்ன? நம்ம ஊர் சைடு இடியாப்பம் கோஸ்மல்லி தான் ஜோடி மாதிரி. ஜோடி. கோஸ்மல்லி எப்படி வைக்கிறதுன்னு ரெசிபி சொல்கிறியா? கண்டிப்பாக. அது என்னது? அதுதான் வந்து நான் முன்னாடியே வந்து அது வந்து கோஸ்மல்லி கத்திரிக்காய்னே உங்களுக்கு பிடிக்கும். அந்த கோஸ்மல்லி கத்திரிக்காய்னு இல்லை, விதை கத்திரிக்காய். கோஸ்மல்லி கத்திரிக்காய்னா உங்களுக்கு விதை அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டுக்கு வாங்குற கத்திரிக்காயில் விதை அவ்வளோவா இருக்காது. அது வந்து நீங்கள் பொரியலுக்கு வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு அந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கும். கோஸ்மல்லி கத்திரிக்காயில் இந்த கத்திரிக்காயோட விதை இருக்குது, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கோஸ்மல்லி கத்திரிக்காய்னு கேட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய கத்திரிக்காயாக கொடுப்பாங்க. அப்படி வாங்க தெரியலனாலும் நீங்கள் வாங்கிட்டு வர கத்திரிக்காயில் விதை அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் இந்த கோஸ்மல்லி செஞ்சிடலாம். இது வந்து இடியப்பத்துக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்போவுமே சாம்பார் சட்னி அந்த மாதிரியே வச்சு சாப்பிடாம ஒரு நாள் வந்து இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, கோஸ்மல்லியும் உருளைக்கிழங்கையும் உப்பு போடாமல் வேக வச்சுருக்கா. ஆமாம், வேக வச்சு ரெண்டு தோல் உரிச்சு நல்லா மையா வந்து வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்குல தோலையும் கத்திரிக்காயோட தோலையும் மட்டும் எடுத்துட்டு நல்லா ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குமா, பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்கேன், அதை 4 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப பொடுசாக இல்லாமல், அப்படி தானே? அதுக்கப்புறம் தக்காளி. இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் போடுவோம். இது வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி செய்யறதுன்ற ரெசிபி பார்ப்போம். இடியப்பம் பண்ணுற ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இது வந்து நேற்று நைட்டு வச்ச தக்காளி தொக்கு. அப்படியே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து. இடியப்பத்துக்கு இந்த மாதிரி வந்து பால்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா அந்த இடியப்ப குழாயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க. இதை நம்ம கொலக்கட்டையும் செஞ்சுக்கலாம், 2 in 1. இடியப்பம் புளியும் போது வந்து நான் காட்டுறேன். காப்பிக்கு வந்து அடுத்து அதை இறக்கணுன்னே ஏற்றுறதுக்கு வந்து பால் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து இந்த கோஸ்மல்லிக்கு வந்து புளி வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு நெல்லிக்காய் லெமன் சைஸு இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் ஒரு 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதும். ஏன்னா நம்ம புளியும் சேர்க்கறதுனால நமக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால நீங்கள் வந்து 2 ஈக்குவலாக பாதிப்பாரு. இது ஊறட்டும், நாங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஊற வச்சோம்ல புளி, அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இப்போ கரைச்சி வச்சுக்க போகிறேன். கோஸ்மல்லி இதில் தான் வைக்க போறியா? ஓகே, அந்த பக்கம் ஏதோ வேகுது, அதில் இடியாப்பம் வேகுது. ஓகே, கோஸ்மல்லி வச்சோம்னா சுட இப்போ கேஸ் தட்டுப்பாடுன்றதுனால எல்லாரும் இண்டக்ஷனுக்கு மாறிட்டோம்ல. அதே மாதிரி தான் இப்போ பெட்ரோல் ரேட்டையும் ஏற்றிட்டாங்க, எல்லாரும் எலக்ட்ரிக் மாறுவோன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து சமையலில் எப்போவுமே எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சமையல் வந்து ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் கிச்சனை விட்டு வெளியிலே போயிடலாம் சமைச்சிட்டு. இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நீ ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கிற. பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். என்ன எல்லாரும் அடுப்பு மூட்டிட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க, நீ என்ன எண்ணெயை ஊற்றிட்டு அடுப்பு மூட்டுற? மோஸ்டெயிலா? இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகும்போது இதுக்கு தாளிக்க நம்ம வெறும் கடுகு உளுந்து மட்டும்தான் போட போகிறோம். இந்த தாளிக்கிற டப்பா வந்து மாமா எனக்கு கல்யாணம் ஆனப்போ வாங்கி கொடுத்தாரு. 5 வருஷமா வச்சுருக்கேன். மை ஃபேவரட்.
உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க. உங்களுக்கு இடியப்ப மாவு வந்து வேணும்னா சொல்லுங்கள். காரைக்குடியிலேருந்து நான் வாங்கி உங்களுக்கு அனுப்புறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இடியப்ப மாவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காரைக்குடி சைடு வந்து எல்லா இடத்துலையும் கல்யாணக்கார வீட்டிலேருந்து எல்லா ஹோட்டல்லேருந்தும் எல்லாமே வந்து அந்த பாரதி இடியப்ப மாவு தான் ஃபேமஸ். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுக்கு தாளிக்க நம்ம வெறும் கடுகு உளுந்து மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஜீரகம்லாம் வேண்டாம். ஜீரகம்லாம் இது போட தேவையில்லை. கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். இந்த வெயில் காலத்தில் நம்மளால அடுப்பில் நிற்கவே முடிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு தாளிச்சுட்டு நீங்கள் வைப்பாங்க. இப்பெல்லாம் வீடு கட்டுறவங்கலாம் எப்படி ரொம்ப கஷ்டம்ல இந்த வெயிலே நின்று பாவம் வீடு கட்டுவாங்கல்ல, மேஸ்திரி கொத்தனார், அவங்களுக்குலாம் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்க வச்சுருங்க பிள்ளைங்களெல்லாம். அப்போ தான் வந்து ஏசியில் உட்காந்து வேலை பார்க்கலாம். கஷ்டம்தான் அந்த வேலையும், இருந்தாலும் வந்து கொஞ்சமாவது வந்து மனசை தேத்துற மாதிரி. நான் போட்டுக்கிறேன் கூட கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு பச்சை மிளகா போட்டுட்டு அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நம்ம லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது அந்த பச்சை மிளகா வெங்காயத்தோட ஸ்மெல். அதனால் லைட்டாக தான் போடுறேன். நமக்கு வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் ஆட் பண்ணி. இந்த பாத்திரம் வந்து நான்ஸ்டிக் இல்லை, நான்ஸ்டிக் மாதிரி, ஆனால் நான்ஸ்டிக் கிடையாது. சூப்பராக இருக்கும். பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டவே ஒட்டாது. இதுலேயே பெரிய பாத்திரம் வாங்கி நீங்கள் பிரியாணிலாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் 3 தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நான் 3 சைஸ் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் கடைசி சைஸ் பாத்திரம். இது வந்து இண்டோலியம் பாத்திரம் இதோட பேர் வந்து. சிம்மில் வச்சுக்கோ அடுப்ப. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம். லாஸ்டா நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியாக வைக்கணும். இது வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொரியல் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. தக்காளி ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. தக்காளி வந்து கொஞ்சம் வாயில் கடிப்படுற மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவி டைப்பில் வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்டாக வந்து யாருக்கும் கோஸ்மல்லின்னா தெரியாது. இது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து செட்டிநாடு சைடு ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அம்மா வந்து சைடில் அப்படியே பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட தங்கச்சியோட சமையல் காலையில். இப்போ நமக்கு ஆல்ரெடி நான் வந்து புளி ஊற வச்சோம்ல, அதை கரைச்சி வச்சுருக்கேன்ல. இப்போ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கை வச்சோ இல்லை வடிகட்டி வச்சோ நீங்கள் வடிக்கும் போது இந்த மாதிரி நமக்கு வந்து கசடெல்லாம் வந்து அடியில் தங்கிடும். இப்போ இந்த புளி தண்ணி வடிகட்டுறதுக்குன்னே வடிகட்டிலாம் வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்லி, தோசை. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதே வந்து நீங்கள் வந்து கெட்டியாச்சிங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் பொரியல் மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால இது வந்து நல்லா லிக்விடாக சூப்பராக இருக்கும் கோஸ்மெட்டிக். ஸோ அதனால் நான் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சப்பாத்திக்கெலாம் நல்லா இருக்காது. இட்லி, தோசை, இடியப்பம் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன். எப்போவுமே சாம்பார் சட்னினே ட்ரை பண்ணாமல் வந்து கோஸ்மல்லிக்கு தேவையான ஒரு தடவை இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் எல்லா தேங்காய் பால் அந்த மாதிரியும் சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நல்லா இதில் வந்து காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது இருக்கும். வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தது நம்ம இறக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நமக்கு லிக்விடாக மீடியமாக இருந்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து மிளகாத்தூள் எதுவுமே போட வேணாம். கொஞ்சமாக காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போடணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணியா? இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் போடணுங்கிற அவசியம் இல்லை. மஞ்சத்தூளும் போட வேண்டாம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இந்த நம்ம மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் புளி தண்ணி, உப்பு, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு, இந்த காரம் டேஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடியப்பத்தோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த லாங் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நல்லா கொதி வந்தோன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ ஓரளவு கொதி வந்துருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாமா? கொதி நல்லா கொஞ்சம் கொதிச்சதும், ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கோம், அதோட ராஸ்மா போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, பாய். பாய் சொல்லிடுறேன். பாய். அம்மா பாய் சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மா பாய் சொல்லுங்க. ஓகே.